உங்கள் லைஃப்பில் ஒரு தடவையாவது ஹலோ சரி மேம் நோ இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி பேங்க்லேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு லோன் வந்து எலிஜிபிளாக இருக்குது, இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி மந்த்லி ஒரு காலாவது உங்களுக்கு வரும். வந்துருந்தது அப்படின்னா இன்கேஸ் அந்த லோனை நீங்கள் மேற்கொண்டு ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மோஸ்ட் கேசஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருந்ததில்லை. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி கால் வந்தாலே சாரி மேம் நோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுவேன். பட் நமக்கு ஒரு நீட் இருந்தது. உங்களுக்கு பின்னாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன், இந்த 2 டப்பா இது வாங்குறதுக்கு நமக்கு நீட் இருந்தது. அதுக்காகவும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டியது. நம்ம வந்துட்டு அந்த லோனுக்கு ஓகே சொன்னோம். நான் வந்து ஒரு SBI அக்கௌண்ட் சவுத் இந்தியன் பேங்க்கில் வச்சிருக்கேன். அங்கேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அது போக லைக் IDFC பேங்க்கில் வந்தும் கால் பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வரும்போது நான் வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் வந்துட்டு என் பேங்க்லேருந்தே கால் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் நான் என் அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்லேருந்து கால் பண்ணாங்க. அந்த ப்ராசஸ் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணாங்க. அப்போ நான் வந்துட்டு அதை டிசைட் பண்ணி ஓகே மேம் எனக்கு ஐடியா இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அப்புறம் செகண்ட் டைம் கால் பண்ணும்போது அப்போ நான் திங்க் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம சிஸ்டம் நீட் இருக்குது. ஆல்மோஸ்ட் இது வந்து 1 இயர்க்கு முன்னாடி 2022 ஆகஸ்ட் மாதம் நடக்கிற ப்ராசஸ். அப்போ நான் திங்க் பண்ணுறேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்குறேன். வீட்டில் வந்துட்டு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் எவ்வளோ வருதா அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏதோ குத்துமதிப்பாக கேட்டு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு அப்படியே அரைகுறையாக சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்க சரி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் போய் அந்த லோன் ப்ராசஸுக்கு போயிட்டு சின்ன ஒரு பேசிக் ப்ராசஸ் நடக்குது, அதுக்கு வந்துட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது அவ்வளோக்கு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ இருக்கிற மைண்ட் இருந்தது அப்படின்னா அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். பட் அப்போலாம் ரொம்ப என்ன சொல்கிறது, நான் ஏன் இதுக்குன்னு அந்தளவுக்கு நான் கேள்வியே கேட்க மாட்டேன். இதெல்லாம் ஏன் எதனால இந்த மாதிரி சார்ஜஸ்லாம் அப்படின்னு கேட்கக்கூட மாட்டேன். போய் மண்டையாட்டிட்டு லைக் ஒரு சிங்கிள் பட்டன் தான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி ஒரு சிங்கிள் கிளிக் உடனே வந்துட்டு அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகுது. எவ்வளோ செகண்ட்ஸ்ங்கிறீங்க, நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், ஒரு செகண்டில் மெசேஜ் வருது அமௌண்ட் வாஸ் கிரெடிட்டட் அப்படின்ட்டு. அப்படியே எனக்கு அல்லுட்ருச்சு, என்னடா இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்ட்டு. எனக்கு பேங்க்லேருந்து அந்த கால் வந்தது. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்புறம் டீட்டெயில் கேட்கறதுக்காக நான் டேட்டா விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே ஒரு பர்சன் இருந்தார், அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த டைம் எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் வந்து ஒரு இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் ஐடியா இல்லை அதை பற்றிலாம். அவர் சொன்னார், பட் ஏதோ அந்தளவுக்கு எக்ஸாக்டாக சொல்லலை. ஓரளவுக்கு அப்படியே ரஃபாக சொன்னார். இந்த மாதிரி மாதம் 1000 ரூபா கட்டணும் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தார். வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபா சம்திங், ஒரு 10 இயர்ஸ் போடுவோம் அப்படி இப்படின்னு சொன்னோம். நான் என்னமோ அது வந்துட்டு என்னென்னா வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். அதாவது நமக்கு வந்தால் வரட்டும் இல்லைனா வேண்டாம், ஓவராக சார்ஜ் இருந்தால் நம்ம விட்டுறலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போயிருந்தேன்னா என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பேன். அவர் வாயிலே சொல்கிறாரு, எல்லாத்தையும் நான் மைண்டில் கூட ஏற்றலை, இல்லை ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஒரு பேப்பரில் எழுதி வாங்கியிருக்கலாம். நான் அது எதுவுமே பண்ணாமல் ஓகே அப்படி மண்டையாட்டிட்டு நெக்ஸ்ட் டே வீட்டில் போய் வந்துட்டு பெருசாக ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த மாதிரி இருக்குது சின்ன எனக்கு அவங்க என்ன சொன்னாங்களோ அதில் வந்துட்டு கொஞ்சம் மைண்டில் ஏறி இருக்குங்க. அதை வந்து வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா எங்கள் அப்பா பொறுத்த வரைக்கும் லைக் அந்த இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் பக்காவாக பார்ப்பாப்பில். அது பார்த்துட்டு தான் ஓகேனா தான் வாங்குவாங்க, இல்லைனா விட்டுருவாங்க. ஆனால் நான் இதில் இறங்குறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து என் பொறுப்பில் விட்டுட்டாங்க. சரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அதை அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் அதை பார்க்காம நான் போயிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே போயிட்டு வேறு அந்த பர்சன் இல்லை, அப்புறம் அந்த பர்சன் வெளியே இருந்தார். நான் போயிட்டு சரி அந்த லோன் வாங்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் வந்து சில சிக்னேச்சர்ஸ் இருந்தது. அவங்களும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு. 3 இயர்ஸ் போட்டிருந்தோம். அது வந்து 1 lakh rupees அந்த லோன் அமௌண்ட். 3 இயர்ஸ் போட்டிருந்தோம். 3 இயர்ஸ் போட்டு எவ்வளோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு அப்போ வரைக்கும் புரியல. அந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆகும்போது தான் புரியுது. லைக் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு லைக் ஒரு செல்ஃபி மாதிரி ஓகேவா அது ஒரு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எப்பவுமே வந்துட்டு அந்த ஆப்பில் வந்து ஒன்று காட்டிகிட்டே இருக்கும். லைக் ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு லோன் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து 1 lakh எலிஜிபிளாக இருக்குது, இல்லை லோன் அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி பர்சனல் லோனுக்கு அது காட்டிகிட்டே இருக்கும். ஜஸ்ட் அவங்க லாகின் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது எவ்வளோ மாதம், அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டு அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கன்ஃபார்மோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. கிளிக் பண்ண உடனே என்னை தான் கிளிக் பண்ண சொன்னாங்க. ஜஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுத்துட்டு கிளிக் பண்ணுறேன். தொபக்குன்னு வந்து அக்கௌண்ட் விழுகுது. 1 லட்ச ரூபா வந்துட்டு அப்படியே வந்துட்டு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது. பார்த்தோன்னே என்னையா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்மளா அந்த ப்ராசஸ்லாம் நம்மளா பண்ணுறோம், இல்லை நம்மளா தென் அவங்க சொல்லாமல் அவங்க சைட்லேருந்து கால் வராமல் நமக்கு ஒரு தேவை அப்படின்னு போகிறோம் அப்படின்னா எவ்வளோ சுத்த விடுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இப்போ அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். பட் வேறு ப்ராசஸுக்குலாம் இப்போ வந்துட்டு லைக் இந்த ஹவுசிங் லோனு மற்ற லோனுக்குலாம் இந்த மாதிரி சுத்த விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் டிஜிட்டலாக வந்தனால கொஞ்சம் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் வேகமாக நடக்குது. பட் ஒரு காலத்தில் எப்படி இருக்கும், இந்த லோன் வாங்குறதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயமாக இருக்கும். அதுக்காக தான் மக்கள் வந்து கந்து வெட்டி வெளியாள்கிட்ட வாங்குறது அந்த மாதிரி விஷயம். கவர்மெண்ட்டில் என்ன தான் ஓரளவு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் மக்கள் வந்துட்டு இங்கே ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப இவங்க வந்துட்டு அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் வச்சு பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கிற காரணத்தினால தான் மக்கள் வெளியே வாங்குறாங்க. பட் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாகி போச்சு. நான் மட்டும்தான் இந்த மாதிரி லோன்ஸ்லாம் வாங்கி நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரீசெண்டாக என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டால் KYC போட்டுட்டு மச்சி ஒரு சின்ன ஒரு 30,000 ரூபா லோன் அப்படின்னா. அப்புறம் அவன் ஃபோனில் போடலன்னு சொல்லிட்டு என் ஃபோனில் போட்டு ஏதோ ஃபோட்டோ எடுத்துட்டு நிறைய பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் பேமெண்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தான். எக்ஸாக்டாக அவன் டீட்டெயிலும் கேட்டுக்கல. அப்போ தான் புரிஞ்சு எல்லாருமே இந்த ப்ராசஸில் தான் இருக்காங்க போல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 1 by 1 மைனஸ் ஆகுது. ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு லைக் நான் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறக்காகவே வந்துட்டு அந்த 2022 வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். வந்து
₹1,00,000 கிரெடிட் ஆச்சா, இன்சூரன்ஸுக்காக ஒரு அமௌண்ட் எடுத்தாங்க. அது எவ்வளோ அப்படின்னா 10,450. அவங்க வந்து 10,000 தான் எடுப்போம், அந்த ஒரு சம்திங் அந்த எக்ஸ்ட்ரா வர காசு வந்து அது வந்து மைனஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு எடுத்தது 10,450 எடுத்தாங்க. எல்லாமே நான் வந்துட்டு ஆன் ரெக்கார்டில் வச்சுருக்கேன் சேவ் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோட்டைக்கு மகேந்திராவில் இன்சூரன்ஸு, அதுக்கு வந்துட்டு சம் டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே எனக்கு போஸ்ட்டில் வந்துருச்சு. அது ஒன்றா. செகண்ட் திங் வந்துட்டு ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியல, 1% ப்ளஸ் வந்துட்டு 18% GST, ₹1,180 எடுத்தாங்க. இன்னொன்று நான் வந்துட்டு இடையில தான் வாங்கியிருந்தேன். அதாவது எந்த டைம் அப்படின்னா மந்தோட கடைசி தான், ஒரு 20 25 வாங்கியிருந்தேன். அந்த டைமில் வந்து கடைசி அந்த 4 நாள் 5 நாள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ரீபேமெண்ட் பண்ணுறோம். இப்போ 1ஆம் இப்போ 5ஆம் டெபிட் பண்ணுறாங்க அப்படின்னா அமௌண்ட்டை எவ்ரி மந்த்து 5ஆம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ டெபிட் பண்ணிடுவாங்க. அந்த ECS அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அது மூலமாக ஆட்டோ டெபிட் ஆயிரும். அந்த மெத்தடில் ஃபஸ்ட் டைம் மட்டும் ₹411 எடுத்தாங்க. எதுக்காகனா லைக் அந்த ஒரு ஜஸ்ட் அந்த 1 வீக் கேப்புக்காக, ஓகேவா. ஆக்சுவலான அமௌண்ட் வந்து 3,600 சம்திங், 3,400 3,500 சம்திங்கு. அந்த அமௌண்ட்டுக்கு அந்த ஸ்டார்டிங் அந்த ஒரு 1 வீக் சம்திங்காக ₹411 எடுத்தாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1ஆம் வாங்க இல்லை 5ஆம் வாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த எக்ஸஸாக அந்த ஒரு 4 நாள் 5 நாளுக்கு கொடுக்குற அமௌண்ட்டுங்கிறது தேவையில்லாமல் போகாது. அது போகுது அப்படின்னா அது வந்துட்டு அவங்க ஒன்றும் பெருசாக ஜாஸ்தியில் எடுக்கல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஃபஸ்ட் வீக்கில் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கணக்காக இருக்கும். அந்த தாட்னால சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மோஸ்ட்டாக வந்துட்டு எனக்கு மைனஸ் ஆனது அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் நான் ஒரு கால்குலேட்டர்லேயே போடலாம். இப்போ 1 lakhல லைக் மைனஸ் ₹1,180 வந்துட்டு அந்த ப்ராசஸிங் ஃபீஸு. நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டாங்கல்ல 10,450. அப்போ 88,370 தான் ஃபைனல் அமௌண்ட் என் கைக்கு வந்தது. வேறு ஏதாவது சார்ஜ் எடுத்தாங்கன்னா எனக்கு தெரியல. ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் தான் எடுத்த மாதிரி ஞாபகம். பட் வேறு எதுவும் எடுத்த மாதிரி சரியான ஐடியா இல்லை. பட் எனக்கு வந்து ஒரு ₹85 தான் என் அக்கௌண்ட்டில் இருந்த மாதிரி எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. அது தாட்டினால வந்துட்டு எனக்கு ₹15,000 எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மைண்ட்லேயே இருந்தேன். பட் இப்போ கால்குலேட் பண்ணால் 88,370 சம்திங் வருது. ஓகே, இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்துட்டு ரெகுலராக எல்லா பேங்க்லேயும் எடுக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கிறதா. அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து அந்த 1% அப்படிங்கிறது மோஸ்ட்டாக எந்த லோன் வாங்கினாலும் உங்களுக்கு இருக்கும் ப்ராசஸிங் ஃபீஸு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரெகுலராக இப்போ எங்கள் வீட்லலாம் வந்து இந்த குழுவில் வாங்குவாங்க. லைக் சுய உதவி குழுன்னு சொல்கிறாங்களே, அந்த குழுவிலாம் லைக் இந்த மாதிரி லோன் வாங்குறதுல பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குழு தலைவின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அமௌண்ட் ஆட்டை போடுவாங்க. அவங்க எப்படி ஒரு ஆட்டை போடுவாங்கன்னா, பட் அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எல்லா ப்ராசஸுக்குமே எடுப்பாங்க. ஏன்னா வந்துட்டு நீ நாளைக்கு மண்டையை போட்டு அப்படின்னா அந்த பணத்தை எங்கே போய் நான் கலெக்ட் பண்ணுறது, அப்போ அந்த இன்சூரன்ஸ் வச்சு வாங்கிக்கலாம். பட் இந்த இன்சூரன்ஸ், இந்த கோட்டைக்கு மகேந்திரா இன்சூரன்ஸ் என்ன பிரச்சனைனா, அவங்க போட்டது 10 வருஷத்துக்கு போட்டிருக்கான். அதுவும் ₹10,000 வருஷத்துக்கு நான் கட்டணும். அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இல்லையா? இப்போ ஜென்ரலாக வந்துட்டு லைக் நார்மலான லோன்ஸ்லாம் இருக்குது. இப்போ எங்கள் வீட்லேயே வந்துட்டு வேறு லோன்ஸ் வாங்கியிருப்பாங்க அந்த சுய உதவி குழு மாதிரி. அதில் இருக்கிற அந்த இன்சூரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப கம்மியாக இருந்தது. எப்படின்னா வந்துட்டு ஓவராலாக ஒரு 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ ஒரு ₹3,000 ₹4,000 தான். அதை விட கம்மி தான் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. நான் அங்கே வீட்டில் பேசினதை வச்சு சொல்கிறேன். அந்த லோனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ அமௌண்ட் மைனஸ் ஆயிடுச்சா, வீட்டில் 1 மாதத்துக்கு நம்மளை வச்சு செஞ்சாங்க. என்னடா லோன் வாங்கினேன், பார்த்து வாங்க மாட்டியா, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு எப்போ பார்த்தாலும் ஒரே பேச்சு தான். ஐயோ ஏன்டா வாங்கினோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு. அதுக்கப்புறம் IDFC பேங்க்லேருந்து கால் பண்ணுறாங்க. சார் உங்களுக்கு வந்து ஒரு லோன் வந்து எலிஜிபிளாக இருக்குது சார், லைக் 1,18,000 1,18,000 அப்படின்னாங்க. அப்புறம் வந்துட்டு நான் சரி இவங்க டீட்டெயில்ஸாக கேட்டு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு 3 years 4 years போட்டு தரோம் சார், 3 years வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க. சரி மேம், இது வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் வந்துட்டு அவங்களும் அதே 1% ப்ளஸ் GST சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்சூரன்ஸ் எப்படி போடுவீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 1 time பேமெண்ட் மாதிரி தான் சார் எடுப்போம் அப்படின்ட்டு. உங்கள்கிட்ட இந்த எவ்ரி இயர்ஸ் கட்டுற மாதிரி அப்படிலாம் இல்லை சார், ஓவராலாக அந்த 1 lakhக்கு வந்துட்டு 1 time பேமெண்ட் மாதிரி வந்துட்டு ஒரு அமௌண்ட் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து உங்கள் அக்கா ஃபஸ்ட்டே இவங்களே கால் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்ககிட்ட வாங்கியிருந்தா கூட அது கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதா தாட் தான். ஏன்னா வந்துட்டு எவ்ரி இயர் 10,000 நான் கட்டிகிட்ருக்கேன். இப்போ மொத்தமாக ஒரு ₹5,000 அப்படிங்கிறது எனக்கு பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எவ்ரி இயர் இப்போ கட்டும் போது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த கொடுத்த ₹1,00,000 அந்த 10,450 அந்த ஒரு வருஷத்துக்கு தூக்கிட்டாங்க. அடுத்த வருஷம் அவங்களே கால் பண்ணி சார் உங்கள் ரெனியூவல் ஆகுது சார், நீங்கள் வந்து ஆட்டோ டெபிட் ஆகும், நீங்கள் வந்து அமௌண்ட் வந்துட்டு அந்த அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து மேம் என்னால் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட்லாம் ஒன்றே கட்ட முடியாது, நான் வந்துட்டு பிரித்து கட்டுறேன்னு சொல்லிட்டு 12 மாதத்துக்கு கட்ட ஆரம்பித்தேன். இப்போ வந்துட்டு எவ்ரி மந்த் வந்து ₹9,000 எடுத்துகிட்டு இருக்கான். $9,000 அப்படின்னா இன்ட்டு 12 போட்டேன் அப்படின்னா ஜாஸ்தி ஆயிடுச்சு. 10,000 ஃபஸ்ட் எவ்வளோ எடுத்தாங்க, 10,450 போய் இப்போ 10,800 ஆயிடுச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, சார் எக்ஸஸாக எடுக்கிற அமௌண்ட் வந்துட்டு உங்கள் அமௌண்ட் அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்லேயே ஆட் ஆகிருக்கும் சார் அது நான் அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொன்று தாட் என்ன அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே நான் என்னென்னா க்ளோசிங் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இந்த இன்சூரன்ஸ்லாம் வருஷம் எவன் கட்டுறது, இந்த ₹10,000 இருந்தால் என் பசங்களுக்கு ஏதாவது வாங்கி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ஒரு நல்ல ஷர்ட் இல்லைங்க,
இன்னும் உருப்படியாக வந்துட்டு எல்லாம் வந்து சிஸ்டமுக்கும் கொஞ்சம் யூடியூபுக்கு தான் செலவு பண்ணிகிட்ருக்கேன். பட் அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் நான் இந்த மாதிரி அடிஷ்னலாக கொடுக்குற அமௌண்ட்டுக்கு பதிலாக நீ ஒன் டைமாக ஒரு 5000 எடுத்திருந்தா கூட எனக்கு சந்தோஷம். இப்போ 3 வருஷம் நான் கட்டணும். இந்த 3 வருஷம் லோன் முடிச்சுட்டு தான் அதை க்ளோஸ் பண்ண முடியும். க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கினா கூட என்ன சொன்னாங்கன்னா, லைக் வந்துட்டு நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் வந்து பாதியிலே, எல்லா இன்சூரன்ஸ் அதே மாதிரி தான், ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க, அதை பாதியே கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போக தான் தருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் வந்து 10,000 கட்டுறீங்க அப்படின்னா, இப்போ திடீர்னு நான் கேன்சல் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அந்த 10,000 ஃபுல்லாலாம் தர மாட்டாங்களாம். அதில் ஒரு 10% 20% எடுத்துகிட்டு மீதி தான் தருவாங்களாம். அது எப்படி? அது ரெகுலராக இருக்குது, அவன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு. அது அப்படி தான் சொன்னாங்க. மேபி வந்துட்டு இப்போ நான் கிட்டத்தட்ட 30,000 பக்கம் கட்டியிருக்கேன்னா, அது மேபி அதை எடுக்கும் போது தான் தெரியும், கேன்சல் பண்ணி திருப்பி எடுக்கும் போது தான் தெரியும். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேறு வழி இல்லை. ஏன்னா வீட்லேயுமே கழுவி ஊற்றினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 month அதை அந்த லோனை மறக்கிற வரைக்கும் இன்னும் திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ பேசும்போது கூட 1 year ஆச்சா, இப்போ கூட பேசும்போது கூட அதை பற்றி சொல்லுவாங்க, பார்த்து என்னடா லோன் வாங்கியிருக்கு அப்படின்ட்டு. அதனால் இன்கேஸ் வந்து இந்த மாதிரிலாம் லோன் வாங்க சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேளுங்க. இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு கால் வருது, உங்களுக்காக ஒரு லோன் எலிஜிபிள் ஆயிருக்கு, தென் இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, எடுத்தோன்னே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம வாங்கணும் ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மண்டையில் மிளகா அரைச்சா கூட நமக்கு ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி தான் நானும் ஏமாந்து ADFC கால் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இல்லை வீட்டில் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அப்புறம் தான் புரிஞ்சு, அப்புறம் எது பண்ணாலும் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணாமல் எதுவுமே பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் தென் அந்த ப்ராசஸில் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் திங் அந்த இன்சூரன்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடியே அந்த பேங்க்கில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, ரொம்ப சூப்பரான பேங்க் தான், சர்வீஸ் எல்லாமே பக்காவாக சூப்பராக இருக்கும். பட் எனக்கு வந்து இந்த இன்சூரன்ஸில் லைக் இந்த பேங்க் லோனில் அந்த இன்சூரன்ஸ் மட்டும் எனக்கு ஒரே ஒரு மைனஸ் ஆகிப்போச்சு. அதுலேருந்து அந்த பேங்க்கே எனக்கு கொஞ்சம் அப்படியே கடுப்பாயிருச்சு, என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. கேஸ் நீங்கள் லோன் ஒரு வேளை வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு பேப்பரில் எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட்டு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோ மந்த் கட்டுறீங்க, அதுக்கு எவ்வளோ வருது. ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருமே எக்ஸாக்டாக சொல்ல மாட்டாங்க. இன்டர்நெட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கால்குலேட்டர் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் கால்குலேட் பண்ணி சொல்லிடுவாங்க. நாங்கள் ரீசெண்டாக ஒரு ஹவுசிங் லோன் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ கூட சொன்னாங்க அப்ராக்ஸ் வேல்யூ தான் சார், எக்ஸாக்டான வேல்யூ இல்லை, நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் வரும் சார் அப்படின்னு சொன்னாங்க. வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்கன்னா ஒரு பேப்பர் பெண்ணை கொடுத்து ப்ராப்பராக எழுதுங்க. இல்லை அவர் எழுதி தர மாட்டேங்கிறார் அப்படின்னா நீங்கள் எழுதுங்க, என்ன பிரின்சிபல் அமௌண்ட், எவ்வளோ வேல்யூ, எவ்வளோ அப்படியே அதை மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ எண்ட் ஆஃப் த இயரில் நீங்கள் எவ்வளோ கட்டி முடிப்பீங்க அப்படின்னு வந்து கேளுங்க. அப்புறம் இன்கேஸ் இந்த இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இல்லை ப்ரீ க்ளோஸ் பண்ணால் எவ்ரி இயருக்கு எவ்வளோ % எக்ஸ்ட்ரா பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் இன்சூரன்ஸ் வந்துட்டு அந்த 12 month ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு ஃபார்ம் அப்ளிகேஷன்லாம் கொடுத்தாங்க. அப்போ போய் தான் டீட்டெயில்ஸே கேட்குறேன். லோன் வாங்கும் போது கேட்குற டீட்டெயில்ஸ் விட்டு போட்டு அந்த இன்சூரன்ஸை ரெனிவல் பண்ணும்போது தான் போய் டீட்டெயிலாக கேட்குறேன். சார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க மேம் அப்படின்ட்டு. சார் அப்போ ஆனால் இப்போ அப்படி ஸ்கீம் இல்லை சார், அது அந்த டைம் ஸ்கீம் இருந்தால் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு லோன் வாங்கி கொடுத்தது அவர் இல்லை, வேறு ஆள் தான் இருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட சண்டையாக போட முடியும், அது ஓன் தப்பு, நீ ஒழுங்காக கேட்டு வாங்கியிருக்கணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த இப்போ ஒரு லோன் இருக்குது, அதை ப்ரீ க்ளோஸ் பண்ணால் எவ்வளோ சார்ஜ் ஆகும், எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ரெக்கார்ட் போட்டுக்கிட்டேன். இன்கேஸ் எழுதுகிற கடுப்பு அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாயில் பேசும்போது உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதனால சொல்கிறேன், இன்கேஸ் நீங்கள் லோன் ப்ராசஸ்னால் ஒரு பேப்பர் பென் கையில் வச்சுக்கோங்க. அவங்க தருவாங்க, அவங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு பேனா இல்லைம்மா, பேப்பர் இல்லைம்மா, எழுதி தர மாட்டாங்க. பட் நீங்கள் ஒரு நோட் புக் கொடுத்து நாங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னா, இன்கேஸ் வேறு பேங்க்கில் போனாலும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சும்மா மைண்டில் வச்சுட்டோ இல்லை கால்குலேட்டரில் போட்டுட்டோ கம்பேர் பண்ணால் பெருசாக வித்தியாசம் தெரியாது. பேப்பர் எழுதி கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல டிஃப்ரென்சஸ் தெரியும். அதனால் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் அந்த லோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 year கட்டியாச்சு. மேபி வந்துட்டு அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% அமௌண்ட் வந்துட்டு இதுக்கு தான் வந்திருக்கு. இப்போ சொன்னேன் அப்படின்னா 100% அமௌண்ட் போட்டாச்சு. இந்த சிஸ்டமுக்கும் இந்த பில்ட் பண்ணுறது தான் 100% அந்த அமௌண்ட் மொத்தம். பட் ஆரம்பத்தில் வந்துட்டு நான் ஒரு 50% அமௌண்ட் வாங்கி நான் அதை சிஸ்டமெல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் சின்ன செலவு பண்ணி ஓரளவுக்கு நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணி தான் வச்சுட்ருக்கேன். பட் கரண்ட்லி இன்னுமே நிறைய நீட் இருக்குங்க. சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதோ 20,000 30,000 ஒரு கிராஃபிக்ஸ் கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வாங்கி போடுறோம். அது ஏதோ 20,000 நினச்சோன்னா அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ரியல் டைமில் நான் யூஸ் பண்ணி பார்த்தா என்னடா இது இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற ஃபீல் தான் வருது. அப்போ இன்னும் நீ பெரிய கார்டு வாங்கி போடணும், நீ யூஸ் பண்ணுற ஃபுட்டேஜுக்கு, நீ யூஸ் பண்ணுற லேயருக்கு. சரி, நான் வேறு வேலை போயிட்டுருக்கேன். பட் இன்கேஸ் வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் இருக்குல்ல, க்ளோஸ் பண்ணும்போது நான் ஒரு டீட்டெயிலாக வீடியோ பண்ணுறேன், இல்லை ஷார்ட்ஸ்லேயாவது அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ அமௌண்ட்லாம் எடுத்து தராங்க அப்படின்ட்டு. இன்கேஸ் உங்கள் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியில் அவனுக்கு ஷேர் பண்ணலைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது வந்துட்டு லோன் ப்ராசஸ்லாம் போகிறாங்க இல்லை வாங்குற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் பேங்க் லோன், ஹவுசிங் லோன் வாங்கலாங்கிற ஐடியாவில் இருக்கீங்க, இல்லை ஒரு இடத்த வச்சு பணம் வாங்கலாங்கிற ஐடியாவில் இருக்கீங்க பேங்க்கில் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அந்த ப்ராசஸில் இருக்கேன். இன்கேஸ் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் வாங்கலாங்கிற ஐடியாவில் இருக்கும். ஒருவேளை நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இந்நேரம் அந்த வீடியோ வந்திருக்கும். தென் டைம் இருந்துச்சு அப்படின்னா சேனலுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க. பட் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்துருங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல #BYOH அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பழைய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் அது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்ட்டு. முடிஞ்சா கமெண்ட் பண்ணி வைங்க, அதை நோட் பண்ணிக்கிறேன். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஐ எம் மதி.